வசனங்கள். சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது வசனம், சூரத்து ஜுமருடைய 23வது வசனம், சூரத்து ஷூராவுடைய 52வது வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதி பாருங்கள். நாம் எந்த குர்ஆனை இப்போது செவிமடுத்தோமோ அதே குர்ஆனைத்தான் சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள். இந்த வசனங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்ன? ஓதுவது வேண்டுமானால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். நீங்கள் எண்ணின் புறத்திலிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளுடைய வார்த்தைகளில் இருந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம். இதற்கு விளக்கத்தை அறிஞர்களிடமிருந்து நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் வசனங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதானே? இதே வார்த்தைகளையும் வசனங்களையும் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? இந்த குர்ஆனை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? யார் அந்த சஹாபாக்கள்? இந்த குர்ஆன் அவர்களை போற்றுகிறது. சூரத்து தௌபாவிலே 100வது வசனத்தில் அவர்கள் முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் அவர்களை நேர்வழியில் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்படுவார்கள். அவர்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று குர்ஆன் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறது. குர்ஆனுடைய மக்கள், வஹீக்கு நேரடியாக இருந்து சாட்சி கூறியவர்கள், குர்ஆன் இறங்க இறங்க தங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை உணர்ந்தவர்கள், இதை பின்பற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள், குர்ஆனின் சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பலரை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பஆ, இந்த 4 பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, முஆத் இப்னு ஜபல், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹும், இன்னும் ஏராளமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு இணைத்து சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கியதை போன்றே அப்படியே தெளிவாக, நேரடியாக, அப்படியே புதுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடம் இருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வஹீயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரசூல், இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி தான் கேட்க வேண்டும் என்பதில் இன்பம் காண்பவர்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இந்த குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்னு மஸ்ஊத் சூரத்து நிசாவுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. சூரத்து நிசாவுடைய 41வது வசனம் வருகிறது. நபியே, எப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொருவரை சாட்சியாளராக ஆக்கி இவர்கள் எல்லோருக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் போது எப்படி இருக்கும் என்ற குர்ஆனுடைய வசனம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புகல் ஆன், போதும் இப்னு மஸ்ஊதே என்று சொன்னபோது இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், என்னுடைய முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தோழர் உபையை பார்த்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீ குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று. சூரத்துல் பையினாவை, குறிப்பாக இந்த சூராவை நீ ஓது, நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபை கேட்டார்கள், அல்லாஹு சம்மானி லக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு சம்மாக லி, ஆம், அல்லாஹ் உன்னுடைய பெயரை என்னிடத்திலே கூறினான் உபை அவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னவுடன் அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் நனைந்து விடுகிறது. உபை அவர்கள் ஓதுகிறார்கள், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப்,
சூரத்துல் பையினாவுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் வாசிகள் அவர்கள், குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை எதிர்பார்த்து காத்திருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அந்த வஹியை அனுபவித்து வாழ்க்கையிலே செயல்படுத்திய கூட்டம் அவர்கள். குர்ஆன் வாசிகள், குர்ஆனை பாதுகாத்தவர்கள். இன்றைய இடத்திலே இந்த குர்ஆன் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே குச்சாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களாக இருந்து அதை பாதுகாத்து உள்ளத்திலே மனனமிட்டு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் எந்த ஒன்றும் விடுபடாமல் மாறிவிடக் கூடாது என்று குர்ஆனை பாதுகாத்து ஒன்று சேர்த்து இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உலகம் அழியும் வரை குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வை இணைப்பதற்காக அர்ப்பணித்த கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம். மேலே குறிப்பிடப்பட்ட அந்த 3 வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு காட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் زَادَتْهُمْ ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த வசனத்தை என்றைக்காவது நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனை முஃமின்கள் ஓத ஆரம்பித்தால் தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சிய உள்ளங்கள் இதை ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்துவிடும். அதை ஓத ஓத ஈமானால் அவர்களுடைய தோலும் உள்ளமும் தொடர்ந்து நிரம்பும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அல்லாஹ்வுடைய நினைவால் இந்த வசனங்களின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுண்டா? குர்ஆனை படித்து பார்த்து அழுதவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? கடைசியாக குர்ஆனை திறந்து அல்லாஹ்வுடைய அன்பிற்காக, மறுமையின் வெற்றிக்காக படித்தவர்கள் எம்மிலே எத்துணை பேர்? இன்னும் இந்த சமூகத்தில் 40-50 வருடத்தை கடந்திருந்தும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓத தெரியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர்? யோசித்து பாருங்க. 3 சூறாக்கள் தெரியும், அதை தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதி வருவார்கள். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, குர்ஆனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்காத சமூகம், குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்காத சமூகம், குர்ஆனை ஓதுவதற்கே தங்களுடைய நேரத்தை கொடுக்காத சமூகம், அல்லாஹ்விடத்திலே எந்த வெற்றியை எதிர்பார்க்க முடியும்? மறுமையின் எந்த வெற்றியை நோக்கி அவர்கள் செல்ல முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இணைத்து பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தில் மதிக்கத்தக்க மிகச்சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தின் போது அவர்களுடைய மனைவியை அழைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், அபூபக்கரின் தந்தை மென்மையானவர், இதா கரஅ கலபஹுல் புகா, அவர் ஓதினால், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் அவருடைய அழுகை மிகைத்துவிடும் யா ரசூலல்லாஹ். அதனால் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டளையிடுகிறேன், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, தாபிஈன்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் தொழுவோம். தொழுகையில் குர்ஆனை அவர் ஓதுவார். ஓதும் போது அவருடைய கவலை அதிகரித்து அழ ஆரம்பிப்பார். அந்த அழுகையின் தேம்பல் எங்களுடைய கடைசி சப்தம் வரை, சஃப்புகளில் கடைசி வரிசை வரை அவர் தேம்பக்கூடிய சப்தம் கேட்கும் என்று தாபிஈ அவர்கள் சொல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் யார்? சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர். எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட அந்த தோழர். இந்த உம்மத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய சொற்களுக்கு ஏற்ப இறங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட மனிதர். அந்த உமர்
குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டால் நடுங்குவார். அந்த அபூபக்கர் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுவார். அந்த அழுகையை பார்ப்பதற்கே மக்காவாசிகள் ஒன்று சேர்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியை உமர் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நின்று விடுவார். அப்படியே வக்காஃபுன், அப்படியே நின்று விடுவார். குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை செவிமடுப்பதற்காக. உமர் அவர்களுக்கு முன்னால் சூரத்து தூருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ, அல்லாஹ்வுடைய வேதனை நிறைவேறியே தீரும். இந்த வசனம் வந்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை கேட்டு அழ ஆரம்பித்த உமர் அந்த அழுகையின் காரணமாகவே நோய்வாய்ப்படும் அளவிற்கு அழுகை அவர்களை மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓதி அழுதவர்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹ்வுடைய வசனங்களால் ஈமான் அதிகரித்த கூட்டம் எம்மில் எத்துணை பேர்? குர்ஆனால் எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கிறதா? குர்ஆனால் எம்முடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் கண்ணீர் வடித்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து ஷூரா 52வது வசனம், அல்லாஹ்வின் கட்டளையில் இருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற ரூஹ் இது. குர்ஆனை அல்லாஹ் ரூஹ் என்று அழைக்கிறான். ரூஹ் குர்ஆன். எதற்கு ரூஹ்? உள்ளத்திற்கு ரூஹ். உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் வேண்டும். எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்து விட்டது, அந்த உள்ளம் மடிந்து விட்டது. அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உள்ளத்திற்கு உயிர் இல்லை, குர்ஆன் இல்லை என்றால். அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் பார்த்தால் நபியை இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த குர்ஆன். எம்மில் எத்துணை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் அறிந்த ஒரு நபி தோழர், எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் என்று நமக்கு தெரியும். சூரத்து தாஹாவுடைய வசனங்களை அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டில் செவிமடுத்த உமர் ஒரு வசனத்தை, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, இந்த வசனம் வரும்போது ஷஹாதத்தை மொழிந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உமர் அவர்கள் குர்ஆனை கேட்ட நிலைமை இது மட்டுமல்ல. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த போது அவர்களை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள், நான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன், ஒவ்வொரு இரவும் மது குடிப்பேன், போதையில் இருப்பேன், யாராவது எனக்கு துணையாக இல்லை என்றால் அந்த இரவு மட்டும் வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவேன். அப்படி ஒரு நாள் யாரும் எனக்கு மது குடிப்பதற்கு துணை இல்லாத போது கஅபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார்கள். அவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக கஅபாவின் திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திற்கு நேர இருக்கும்படி என்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டேன். சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்களை அவர்கள் ஓதிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்க கேட்க என்னுடைய உள்ளம் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் உணர்ந்து சொன்னேன், இவர் கவிஞராக இருப்பார் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகௌலி ஷாஇர். இவர் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க வசனங்களை ஓதக்கூடிய கண்ணியமிக்க ரசூல் அவர்கள், இவர் கவிஞர் அல்ல, குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். நான் கூறினேன், இவர் கவிஞர் அல்ல, இவர் சூனியக்காரர் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். இவர் சூனியக்காரர் அல்ல, சூனியக்காரரின் வார்த்தை அல்ல இது, குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறீர்கள். இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்படக்கூடிய வசனங்கள். இவர் தாமாக ஒன்றை கூறியிருந்தால் இவருடைய வலது கரத்தை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்திருப்பேன், ஒருவரும் அதற்கு தடுப்பவர் இருக்க மாட்டார் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. ஃபவக்கஅல் இஸ்லாமு ஃபி கல்பி. இந்த வசனங்கள் கேட்டபோதுதான்
இஸ்லாமினுடைய உள்ளத்தில் நிலையானது என்று உமர் அவர்கள் பின்னால் காலத்திலே இதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். உமரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், ஏன் பிலாலை, அம்மாரை, யாசிரை, சுமையாவை, இன்னும் எத்துணை லட்ச சஹாபாக்களை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களை இந்த தீனிலே நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அன்பில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், மறுமையின் நம்பிக்கையில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், நரக பயத்தில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், சொர்க்கத்தின் ஆதரவில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, தயக்கம் என்ன? குர்ஆனை கேட்பதில் இன்பம் கண்டவர்கள் நபித்தோழர்கள், குர்ஆனுடைய வஹீயின் பிரிவால் கவலை கொண்டவர்கள் நபித்தோழர்கள். ஆனால் ரமதானில் மட்டும்தான் எமக்கு குர்ஆன், அல்லது ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் என்றால் தான் நன்மை வேண்டும் என்றால் குர்ஆன், கவலை நீங்க வேண்டும் என்றால் குர்ஆன், கடன் நீங்க வேண்டும் என்றால் குர்ஆன் என்று ஒரு மந்திர புத்தகமாக அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பாடாக. ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கரும் உமர் அவர்களும் சந்திக்கிறார்கள். சொன்னார்கள், வாருங்கள் ஐமனை நாம் சந்திப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் போது எப்படி சந்தித்தோமோ அது போன்று ஐமனை பார்ப்பதற்காக அபூபக்கரும் உமரும் செல்லுகிறார்கள். அபூபக்கரையும் உமரையும் பார்த்த மாத்திரத்தில் ஐமன் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், ஐமன் அவர்களை ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நாம் நினைப்பதை விட அல்லாஹ்விடத்திலே மேன்மையான இடத்தில் இருக்கும் போது ஐமன் சொன்னார்கள், நான் அறிவேன், ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைப்பதை விட மேன்மையான இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நான் அழுவதன் காரணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குகின்ற வஹீ நின்று விட்டதே என்பதற்காகத்தான். அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில் கவலையை ஏற்படுத்துகிறது. குர்ஆனுடைய பிரிவு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்துணை முறை நாம் குர்ஆனை ஓதுகிறோம்? ஒரு நாளைக்கு எத்துணை முறை குர்ஆனை திறந்து நாம் படிக்கிறோம்? அதனுடைய வசனங்களை ஆராய்கிறோம், சிந்திக்கிறோம். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வின் நிலைமையை பாருங்கள். குர்ஆனோடு அதனுடைய சூறாக்களோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை ஒரு கூட்டத்திற்கு தலைவராக அனுப்பி இருந்தார்கள். அவர் தொழுகை நடத்துவார். ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இக்லாஸை ஓதி முடிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த கூட்டம் திரும்பி வந்தபோது இந்த மனிதரின் செயலை சொன்னது, யா ரசூலல்லாஹ், இவர் ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இக்லாஸை ஓதி முடிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறாய் தோழரே என்று. அந்த தோழர் சொன்னார், இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் யா ரசூலல்லாஹ், இந்த சூரா ரஹ்மானுடைய தன்மைகளை விவரிக்கிறது, இதை ஓதி முடிப்பதை நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எத்துணை முறை நாமும் இந்த சூரத்துல் இக்லாஸை தொழுகையில் ஓதி இருப்போம். அல்லாஹ்வின் அன்பால் என் உள்ளம் நிரம்பி இருக்கிறதா? உங்களுடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சூரத்துல் இக்லாஸை கூட இதுவரை பொருள் தெரியாமல் ஓதக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்பிரூஹு, அந்த தோழருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அவர் எப்படி இந்த குர்ஆனுடைய இந்த சூராவை ஓதி முடிப்பதை விரும்பினாரோ அது போன்று அல்லாஹும் அவரை விரும்பினான் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுக்கு குர்ஆனோடு இருந்த தொடர்பை பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவோம், 10 ஆயத்தை ஓதுவோம், அதை தாண்ட மாட்டோம், அதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாத வரை. குர்ஆன் அவர்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம், ஒரு சமூகத்திற்கு இறக்கப்பட்ட புத்தகம் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக நான் உணர்ந்திருந்தால்,
எனக்கு அனுப்பப்பட்ட செய்தியாக நான் உணர்ந்திருந்தால், என்னை படைத்த இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்று நான் உணர்ந்திருந்தால், அந்த குர்ஆனை விட்டு என் வாழ்க்கை தூரமாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். அந்த செய்தியை பார்க்காமல் நீங்கள் கடந்து செல்வீர்களா உங்களுடைய மொபைல் போனில்? ஆனால் படைத்த இறைவன் எமக்கு கொடுத்த செய்தியை இதுவரை என்னவென்றே அறியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர்? பிற மதத்தார்களுக்கு குர்ஆனை கொடுத்து படியுங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் ஏராளம் நாம் பார்க்கிறோம். ஆனால் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே சென்று கேளுங்கள், நீங்கள் அவருக்கு குர்ஆனை கொடுத்தீர்களே, ஒரு முறை குர்ஆனை முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்தீர்களா என்று? பலருடைய கேள்வியுடைய பதில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி தோழர். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற பொருள்பட சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய போதிலிருந்து சாபித் இப்னு கைஸ் ரசூலுடைய சபையை புறக்கணிக்கிறார். இவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இவர் இயற்கையாக பேசினாலே அவருடைய சப்தம் உயர்ந்து இருக்கும். ஒருவேளை அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல் என் உயர்ந்த சப்தம் ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் உயர்ந்து விட்டதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான், என் அமல் அழிந்து விட்டது என்று அவர் அந்த வசனத்தை தனக்காக பொருத்திக் கொண்டு சபையை புறக்கணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதை அனுப்புகிறார்கள். சஅத் போ, சாபித் ஏன் சபைக்கு வருவதில்லை என்று கேட்டுவா. சஅத் அவர்கள் சென்றபோது சாபித் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி விட்டான், என் அமல்கள் அழிந்து விட்டது, அன மின் அஹ்லின் நார், நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் சஅதே என்று அழுகுகிறார். சஅத் அவர்கள் சாபித் அவர்களுடைய அந்த கூற்றை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்துச் செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்தை அவர் தனக்காக பொருத்திக் கொண்டார், தன்னுடைய அமல் அழிந்து விட்டது, நரகவாதி என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சஅதின் மூலமாக செய்தி சொன்னார்கள், சஅதே சென்று சொல், பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னஹ், சாபித் நரகவாதி என்று சொல்கிறாரே, அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், ஒருபோதும் இல்லை, அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஅத் அவர்களுக்கு, சாபித் அவர்களுக்கு எடுத்து வைக்குமாறு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அபூ தல்ஹா, வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 92வது வசனம். உங்களில் யாரும் நன்மையை அடைந்து விட முடியாது அவர் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை. அபூ தல்ஹா ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், பைருஹா தோட்டம் மதீனாவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு விருப்பமானது, நன்மை அடைய முடியாது விரும்பியதை சதக்கா செய்யாத வரை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஹா, எவ்வளவு அருமையான செல்வத்தின் பங்களிப்பு இது, செல்வத்தின் பங்களிப்பு இது. அபூ தல்ஹா, இந்த பங்களிப்பை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பங்கு வைத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, அபூ தல்ஹா அப்படியே அதை செய்து முடிக்கிறார். இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இணைத்து சொல்லலாம். குர்ஆன், சஹாபாக்கள். குர்ஆனுடைய வாழ்வை பார்க்க வேண்டுமா? சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்கள் யாரை பார்த்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து கேட்டபோது சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன், அவ்வளவுதான். எளிதாக முடித்தார்கள். ரசூலுடைய வாழ்க்கை எப்படியா? குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி? அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது, அவர்களுடைய மாற்றத்திற்கு காரணமானது, வாழ்வை திருப்பியது, அபூபக்கரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், உமரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். நற்செய்தியை பெற்றுத் தந்தது குர்ஆன். நமக்கு எதை பெற்றுத் தந்தது?
நமக்கு எதை நினைவுபடுத்தியது? நம்முடைய வாழ்க்கையின் எந்த அங்கத்தை அல்லாஹ்வின் நோக்கி மாற்றியது? யோசித்து பாருங்கள். எந்த அளவு குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆ, கவலைகள் நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். துஆவில் ஒரு பகுதி, அல்லாஹும்ம அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, என் உள்ளத்தின் பசுமையாக ஆக்கு குர்ஆனை யா அல்லாஹ், என் உள்ளத்தின் வெளிச்சமாக ஆக்கு யா அல்லாஹ், என் கவலைகளை நீக்கக்கூடிய, பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய மருந்தாக ஆக்கு யா அல்லாஹ், கவலைகளை நீக்கக்கூடியதாக மாற்று, வெளிச்சமுடையதாக மாற்று, என் உள்ளத்தின் பசுமையாக மாற்று. குர்ஆனை கேட்க கேட்க என் ஈமான் அதிகரிக்க உதவி செய். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்தியவர்கள். தங்களுடைய வாழ்வின் கவலைகள் நீங்குவதற்காக குர்ஆனை பயன்படுத்தியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ், உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறார்கள். வந்து மதீனாவிற்குள் நுழைந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மானை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் அவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள், அந்த சலாமிற்கு பதில் கூறவில்லை. பதில் கூறாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இரண்டாவது முறை சொன்னார்கள், பதில் கூறவில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு கவலை மேலோங்குகிறது. உமரிடத்திலே சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, யா அமீரல் முஃமினீன், உஸ்மானை சந்தித்தேன், சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. ஏதாவது இஸ்லாம் மாறிவிட்டதா? ஏதாவது தடை ஏற்பட்டு விட்டதா? உமர் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன் அப்படி உஸ்மான் மறுத்தார்? வாருங்கள் கேட்போம் என்று உஸ்மானை சந்திக்கிறார்கள். உஸ்மான், சஅத் சலாம் சொன்னார், ஏன் நீங்கள் சஅதிற்கு பதில் சொல்லவில்லை? உஸ்மான் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லையே. சஅத் சலாம் கூறி நான் பதில் சொல்லவில்லையா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே. நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைகள் நீங்குவதற்கு ஒரு வசனத்தை சொன்னார்கள், ஒரு துஆவை சொன்னார்கள். அந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் எம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கவலையை நீக்குவான் என்று சொன்னார்கள். அது என்ன துஆ என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன் என் உள்ளத்திலே. அது எனக்கு தோன்றவில்லை. அதனால் சஅத் சலாம் கூறும்போது என்னுடைய சிந்தனை அதன் பக்கம் செலுத்தவில்லை, கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொன்னார்கள். சஅத் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களுக்கு இருந்த அந்த தொடர்பை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அறிவேன் அந்த துஆவை. ஆம், நாம் இருந்த சபைதான் அது. அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை கூறி, யார் இதை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்குவதற்கு அது மருந்தாகும், அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு அரபி வந்து விட்டார். வெகு தூரத்தில் இருந்து வந்தவர். வந்தவுடன் அந்த பேச்சு மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்தே நான் சென்றேன். அதற்கு பிறகு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் அருகே வந்தபோது அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு சப்தமிட்டேன். ரசூல் திரும்பினார்கள். சஅதை பார்த்து கேட்டார்கள், சஅதை ஏன் பின்தொடர்கிறாய்? யா ரசூலல்லாஹ், ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அது உங்களுடைய கவலைகளை நீக்கும் என்று சொன்னீர்களே, அந்த துஆ எது யா ரசூலல்லாஹ்? சஅத் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூனுஸ் மீன் வயிற்றிலே இருந்தபோது தன் கவலையை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விடுதலை பெற்றாரே, அந்த குர்ஆனுடைய வார்த்தை தான் அது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். படைத்த இறைவனே, வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், நாங்களோ பரிசுத்தம் இல்லாதவர்கள். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநீதம் செய்பவர்கள் நாங்கள் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், உன் மீது இப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ்,
உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நாங்கள் அநீதம் இழைத்தவர்கள் யா அல்லாஹ் என்று யூனுஸ் எப்படி கூறி அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தானோ, அது போன்று யார் கவலையில் இந்த துஆவை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்கும் என்று பொருள்பட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த துஆ தானே உஸ்மான் என்று சொன்னார்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால் இந்த நிகழ்வை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது. குர்ஆனை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக, என் பிரச்சனைகளின் மருந்தாக, என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹ்விடத்திலே. எப்போது குர்ஆனை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய கபரின் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். மன் ரப்புக்க என்று கேட்கும் போது குர்ஆனை படிக்காதவன், குர்ஆனை அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும்? ரப்பி அல்லாஹ் என்று எப்படி சொல்லுவார்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை அறியாதவர் குர்ஆனில் இருந்து எப்படி என் தூதர் ரசூல் என்று சொல்லுவார்? மார்க்கத்தை குர்ஆனில் இருந்து படிக்காதவர் எப்படி என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லுவார்? நாளை மஹ்ஷரில் வெளிச்சம் தரும் குர்ஆன் தீர்மானிக்கும். அல்லாஹ்வுடைய விசாரணை எளிதாகும் குர்ஆன் தீர்மானிக்கும். சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹ்வுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன். குர்ஆன் மக்லூக் அல்ல, குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம். வேண்டாம் எனக்கு, என்னிடத்திலே இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்று அர்த்தம். முஃமின்களே, முஸ்லிம்களே, குர்ஆனை திறந்து ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். அந்த கல்விலே அந்த குர்ஆனுடைய வசனம் பேச பேச ஒளியால் அந்த கல்பு நிரம்பும். அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும், நன்மைக்கு தயாராகும், அல்லாஹ்வின் நினைவுக்கு தயாராகும், சொர்க்கத்திற்கு தயாராகும், நரக விடுதலைக்கு தயாராகும். யார் அதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ, வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் நினைவிலிருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில் தான் இந்த பூமியில் வாழ்வார். குர்ஆனை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. குர்ஆனை படித்து படித்து இன்பம் கண்ட உள்ளம்தான் சொர்க்கத்தில் இன்பம் காணும். குர்ஆனை விட்டு தூரமாகி ஷைத்தானுடைய வழிகளில் இன்பத்தை கண்ட உள்ளம் நரகத்தில் தான் தங்களுடைய இன்பத்தை அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் மேன்மை, குர்ஆன் உயர்வு, குர்ஆனோடு நம்முடைய வாழ்வு இருக்கும் வரை வாழ்வு நிச்சயம் வெற்றிக்கான வழியில் தான் சென்று கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பில் தான் இணைந்திருக்கும். அல்லாஹோடு ஒரு மனிதன் தன் இணைப்பை ஆக்கிக் கொள்வதற்கு அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் எப்படி நடக்கும்? குர்ஆனை வாழ்வோடு இணையுங்கள். காலை மாலை இரவு என எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய வசனங்களை முஃமின்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட முஃமின்களாக மாறுங்கள். முனாஃபிக்குகளை போன்று குர்ஆனை ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். குர்ஆன் வாழ்க்கைக்கானது. குர்ஆன் என் வாழ்க்கைக்கானது, உங்களுடைய வாழ்க்கைக்கானது. குர்ஆன் எனக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது. ذلك هدى الله يهدي به من يشاء. இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு வழிகாட்டுவான். ஒரு மனிதர் தடுத்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை வழி தவற வைப்பான். அல்லாஹ் வழி தவற வைத்தவர்களை யாரும் உலகத்திலே நேர்வழி காட்டிவிட முடியாது.
குர்ஆன் ரூஹ், அந்த ரூஹை உள்ளத்திலே இணைத்து உள்ளத்திற்கு உயிர் கொடுங்கள், எம்முடைய வாழ்வும் உயிராகும், இறந்ததற்கு பிறகும் எம்முடைய கல்பும் உயிரோடு இருந்து எம்முடைய மறுமையுடைய வெற்றிக்கு வழியை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனோடு எம்முடைய வாழ்வை நிலைப்படுத்துவானாக. குர்ஆனை எம்முடைய உள்ளத்தின் பசுமையாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்புபட்ட நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.